Example 5.28 பார்க்கலாம். இது very important 5 marks question. A line makes positive intercepts on coordinate axis whose sum is 7 and it passes through -3,8. Find its equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே எஸ் கொடுத்தா நான் ஏபி அப்படின்னு சொன்னேன். அது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் வேல்யூ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய சம், அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால், ஏவையும் பிவையும் ஆட் பண்ணால் நமக்கு 7 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பாசிங் டு த பாயிண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, சம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ ஏவும் பியும் ஆட் பண்ணால் 7ஆ, அதை எடுத்து முதல்ல எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னா பியோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். பி பார்த்தீங்கன்னா 7, இந்த ஏ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஏவாக வந்துடும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு வந்தாவே, இந்த ஏபி அப்படின்னு வந்தாவே நம்ம இன்டர்செப்ட்ஸ் ஃபார்முலா தான் நம்ம எழுதணும். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இதில் இந்த ஏக்கும் பிக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஆனால் நமக்கு இங்கே ஏக்கும் பிக்கும் வேல்யூ இல்லை இல்லையா, பிக்கு மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பிக்கு மட்டும் இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பிக்கு வந்து 7 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது இது ரெண்டுமே அப்படியே நமக்கு மல்டிப்பிளில் வந்துடும். ஏ இன்ட்டு 7 மைனஸ் ஏ தான் நமக்கு எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு 7 மைனஸ் ஏன்னு வரும், ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒயின்னு வந்துடும். இங்கே ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 7 இன்ட்டு எக்ஸ் வந்து 7xன்னு கிடைக்கும், மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் வந்து ஏஎக்ஸ்ன்னு கிடைக்கும், ப்ளஸ் ஏஒய் ஈக்குவல் டு, இது அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளை பண்ணும்போது 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ இதே தான் நமக்கு திரும்ப கிடைக்க போகுது. இதை அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணி இங்கே டேரெக்டாக போட்டுடலாம். ஏ இன்ட்டு 7 பார்த்திங்கன்னா 7ஏன்னு வரும், மைனஸ் போட்டுக்கலாம். ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயராக மாறிடும். ஓகே, சரி, இப்போ பாருங்கள். இப்போ எல்லாம் ஒரே சைடு எழுதிட்டு ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். ப்ளஸ் 7ஏ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 7ஏ ஆகும். இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆகிடும், ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, பாசிங் த்ரூ த பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை எக்ஸுக்கோ ஒய்க்கோ சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஏ வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். -3,8 இது எக்ஸு, இது ஒய்க்கு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 7 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டுக்கலாம், மைனஸ் ஏ அப்படியே வச்சுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டுக்கலாம், ப்ளஸ் ஏ அப்படியே வச்சுக்கலாம், ஒய்க்கு பதிலாக 8 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம், மைனஸ் 7 ஏ அப்படியே இருக்கும், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, மல்டிப்ளை பண்ணால் என்னாகும், -21 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், 3ஏன்னு கிடைக்கும், இங்கே ப்ளஸ் 8ஏன்னு வந்துடும், இங்கே -7a ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே நமக்கு லைக் டேர்ம்ஸ். இது ரெண்டும் பாசிட்டிவ், இது ஒன்று நெகட்டிவ் இல்லையா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 11 கிடைக்கும். 11ல் 7 போச்சுன்னா 4a அப்படின்ட்டு நமக்கு வந்துடும். அப்போ இது 4ஏன்னு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டை -21 ஈக்குவல் டு 0. இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஸ்கொயர் இருக்கிறத முதல்ல எழுதிக்கலாம், அப்புறம் ஏ இருக்கிறத எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம் 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணி ஏவுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஏவுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஆல்ரெடி இது 1ன்னு எடுத்ததுனால இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் 1 இன்ட்டு -21 கண்டிப்பாக இங்கே நீங்கள் சிம்பிளோடு போடணும். ஏவுடைய கோஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா +4. இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் வரணும் போது இங்கே நம்ம மைனஸ் தான் போட முடியும். இப்போ இது வேறு வேறு சைனாக இருக்கிறதுனால ஒன்றுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் தான் நமக்கு இதை 4 கிடைக்கும். அப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 21 வரணும். என்ன ஃபேக்டர்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ம் 3ம் தான். 7லேருந்து 3 மைனஸ் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். 7ம் 3 மல்டிப்ளை பண்ணால் 21 வரும். பெரிய நம்பர் எப்போவுமே இங்கே போட்டுக்கோங்க, சின்ன நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இது எப்படி எழுதலாம், a + 7ன்னு எழுதலாம், இதை a - 3ன்னு எழுதலாம், ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது a + 7 = 0ன்னு வரும், a - 3 = 0ன்னு வரும். அப்போ a என்ன கிடைக்கும், இந்த சைடு வரும்போது -7ன்னு வந்துடும், இங்கே a = 3ன்னு கிடைக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்டர்செப்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த நெகட்டிவ் இன்டர்செப்ட்ஸை நம்ம எடுக்கக்கூடாது, பாசிட்டிவ் இன்டர்செப்ட் மட்டும் எடுத்துக்கலாம்.
ஸோ இங்கே நாட் பாசிபிள் கூட எழுதிக்கலாம். என்ன எடுத்துக்கலாம், a = 3ன்னு எடுக்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ல் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஈக்குவேஷன் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். 7x இல்லையா, 7x அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் ax. a பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 3 வந்திருக்கு, x அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் ay, a வந்து 3 வந்திருக்கு, y அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் 7a, a வந்து 3 வந்திருக்கு, இங்கே 3 போட்டுக்கலாம் ப்ளஸ் a², அப்போ 3² போட்டுக்கலாம் =0. ஸோ எங்கெல்லாம் a வருதோ அங்கெல்லாம் 3 போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். இப்போ பாருங்கள், 7x மைனஸ் 3x வந்து நமக்கு 4x வந்துடும் ப்ளஸ் 3y அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் 7 × 3 வந்து 21 வரும் ப்ளஸ் 3² 9 கிடைக்கும் =0 போட்டுக்கலாம். இப்போ 4x + 3y 21ல் 9 போச்சுன்னா நமக்கு 12 வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால -12 = 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன்.